அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதன் தன்னை காண வந்த நோக்கம் அறியாத கோசலை தாய் அவனை வார்த்தைகளால் வருந்த வைத்தல். பாடல் எண் 901. எதற்கவன் வந்தனன் என்பதும் அறியா பதற்றமும் குழப்பமும் படர் உளச் சிறையால் கதறிய தாய் உள காந்தலாம் உரையால் பதறியே செம்மலாம் பரதனும் உரைய. இதுவே 901வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எதற்கவன் வந்தனன் என்பதும் அறியா என்ற முதல் வரிக்கான விளக்கம், கோசலை தாயை சந்தித்து தான் கொண்ட துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே, அந்த துன்பத்திலிருந்து ஆறுதல் பெறுவதற்காகவே பரதன் அந்த தாயை சந்திப்பதற்காக அவளுடைய அரண்மனைக்கு வந்தான். ஆனால் அவன் எதற்காக தன் அரண்மனைக்கு வருகிறான், தன்னை காண்பதற்கான நோக்கம் என்ன என்பதையெல்லாம் அறியாத அந்த கோசலை தாய் பதற்றமும் குழப்பமும் படர் உளச் சிறையால், ஏற்கனவே தன்னுடைய மகன் தன்னை பிரிந்து வனத்துக்கு துரத்தப்பட்ட காரணத்தாலும், தன்னுடைய கணவனானவர் மரணமடைந்த துன்பத்தாலும் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த தாயானவள் இப்போது பரதனும் தன்னை காண தன் அரண்மனைக்கு வருகிறான் என்ற அந்த செய்தியால் உள்ளத்திலே பெரும் பதற்றமும் குழப்பமும் அடைந்து போய் அவளுடைய உள்ளமானது சிறை என்கிற சிறை துயரை, சிறைப்பட்டு துன்பத்தை அடைவது போன்ற துயரை வெளிப்படுத்திய காரணத்தால் கதறிய தாயுள காந்தலாம் உரையால், துன்பத்தால் கதறி உள்ளம் காந்தல் என்கிற துன்பம் மிகுந்த எரிச்சல் மிகுந்த வார்த்தைகளை வெளிப்படுத்திய காரணத்தால், அந்த வார்த்தைகள் யாவும் தன்னை துன்புறுத்திய காரணத்தால் பதறியே செம்மலாம் பரதனும் உரைய. அந்த தாயின் வார்த்தைகள் கேட்டு உள்ளம் பெரிதும் பதறிப்போய் செம்மல் என்கிற செம்மை மிகுந்த நேர்மையும் பெருமையும் சிறப்பும் மிகுந்த உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதனும் கூட உள்ளம் உறைந்து போய் செயலற்று நின்றான். இதுவே 901வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 902வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.